கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு 19/6/2026 வெள்ளிக்கிழமை மாலை சரியாக 4 மணி 10 நிமிடங்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் இமெயிலுக்குள்ளே போனால் என் இமெயில் ஃபுல்லாக இதாகிட்டு, இமெயில் ஓப்பன் ஆகல, வேறு ஒரு இதில் வருது. சென்ட் ஐட்டங்களை பார்த்தா ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. எனக்கு வந்திருந்த இமெயிலை பார்த்தா எதுவுமே இல்லை. இப்போது எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். ஏன்னா இப்போ தான் அந்த எஃப்சிஆர்ஏ அந்த அக்கௌண்ட்டுக்கு இது பண்ணி எல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ தான் எனக்கு இந்த 12 எல்லாம் கிடச்சி நான் ஐடி ஃபைல் பண்ணியிருக்கேன். எல்லாமே இமெயிலில் தான் வரும். ஏற்கனவே வந்திருந்த ஒன்றையும் காணலை, நான் அனுப்புனதையும் ஒன்றும் காணலை, எதுவுமே இல்லை. இமெயிலில் ஓப்பன் பண்ணோம், இதை நான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தா அனுப்பவும் முடியலை. எனக்கு ஒன்றுமே புரியல. பஸ்ஸில் நான் அழுதுட்டேன் அப்படியே. ஆண்டவர் எல்லாம் போச்சுது, நான் பண்ண முயற்சிலாம் போச்சுது, இமெயில் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை மட்டும் இல்லை, எப்போவும் இது மாதிரி ஆச்சுது அப்படின்னு சொன்னால் நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் இத்தனை வருஷம் பண்ணப்பட்ட பிரயாசம்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு தான் வந்தேன். யாருக்குமே தெரியாமல் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன் பஸ்ஸில். ஆண்டவரே நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கங்கனாங்குளத்தில் இறங்கி பேங்குக்கு போயிட்டு அப்படியே திரும்ப பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கும் போதும் அடித்து பார்த்தேன். ஒன்றுமே வரல. என்ன செய்யணும் எனக்கு தெரியல. அப்புறம் களக்காட்டில் பஸ் ஸ்டாண்டில் இருந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்ன பண்ணேன், ஆடிட்டரை போய் பார்த்ததுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாமா, இல்லை ஏதாவது கம்ப்யூட்டர் மொபைல் ஃபோன் கடைக்காரங்கிட்ட போய் இது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அப்படிலாம் யோசித்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஆவியானவர் என்கிட்ட பேசினார், பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ யாரையும் போய் பார்க்க போக வேண்டாம், நீ பேசாமல் வீட்டை பார்த்து போ, வீட்டில் போய் உட்காந்து பொறுமையாக அதை நீ பாரு அப்படின்னு ஆவியானவர் என்கிட்ட பேசினார். யாரையுமே நான் பார்க்க போகலை. உடனே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே ஃபேன் கூட போடலை, வேர்வைக்குள்ளே அப்படியே உட்காந்து நோண்டிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் அதில் ஒரு 5-6 இமெயில் மட்டும் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அந்த 5-6 இமெயிலில் ஒரு 2 இமெயில் எனக்கு ஒன்று இன்றைக்கி அதிகாலையிலே வந்ததுன்னு நினைக்கிறேன். அதை லைட்டாக பார்த்துட்டு நான் அப்படியே கேர் பண்ணாமல் விட்டுட்டேன். அதுக்கு முன்னால் ஒரு நாள் வந்திருக்கு கூகுளில் இருந்து, அதையும் நான் பார்த்துட்டு அப்படியே கேர் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் அது என்ன அப்படின்னு சொல்லி நான் எடுத்து பார்த்தா அதில் அவங்க புது ரூல்ஸு டேர்ம்ஸ் அதை அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்களாம் கூகுளில் இருந்து. அது நம்ம அக்ரி பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்களை நாங்கள் நீக்கிடுவோம் கூகுளில் இருந்து, உங்கள் ரிலேஷன்ஷிப் எல்லாமே போயிடும், உங்களுக்குள்ள எல்லா டாக்குமெண்ட்டு எல்லா கண்டென்ட்டு எல்லாமே போயிடும், எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்துருந்துருக்குது. நான் அதை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன் பார்க்காம. சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்தது. ரெண்டாவதும் அதே மாதிரி தான், அன்றைக்கி காலையிலையும் அதே மாதிரி தான் வந்தது சீக்கிரமாக அதுக்குள்ளே ரிசல்ட்டை பார்ப்பீங்க அப்படின்னு வந்துருந்து. பார்த்தா கூகுளில் இருந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி கொஞ்ச நேரம் உட்காந்து எனக்கு எதுவுமே தோணலை, எதுவுமே ஓடலை. அப்போ நான் என்ன செய்ய ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு நோண்டிக்கிட்டே தான் இருந்தேன். அப்புறம் ஆண்டவரே என் கூட இருக்கேன்னு சொன்னீங்களே, எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது ஆவியானவர் என்கிட்ட பேசினார். அதெல்லாம் நான் அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு வரும்போது வாட்ச் பண்ணி வரும்போது, எங்கள் டேர்ம்ஸ் அதெல்லாம் நீங்கள் அக்ரி பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள இதெல்லாமே நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்து அதை நீக்கிட்டாங்க. அதனால அது பிளாக் ஆகிட்டு, கூகுளும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, இமெயிலும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அந்த இது மட்டும்தான். அப்புறம் இமெயில் இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாத, இந்த ஊழியத்தையே நான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆவியானவர் பேசினார்.
அந்த இமெயிலுக்கு ரிப்ளை கொடு அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அந்த இமெயிலுக்கு ஒரு ரிப்ளை கொடு, அதாவது உங்கள் டேர்ம்ஸ் எல்லாம் நான் அக்ரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொடு அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணு அப்படின்னாரு. ரிப்ளை கொடுத்தேன். அதை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் சொன்னார், மறுபடியும் இன்னொரு இமெயில் கொடு, உங்கள் டேர்ம்ஸ் எல்லாம் நான் அக்ரி பண்ணேன், தயவுசெய்து என்னுடைய இமெயில் அதில் இருக்கிற அந்த மெசேஜ் எல்லாத்தையும் எனக்கு ரெக்கவர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி டைப் பண்ணி அதையும் ரிப்ளை கொடுத்தேன். அன்பானவர்களே, நான் ஒன்றும் பெருசாக இங்கிலீஷ்லலாம் தேர்ன ஆள்லாம் கிடையாது. 10வது படிச்சுட்டு இருக்கும்போது காலாண்டு பரீட்சைக்கு முன்னாலே ஸ்கூலை விட்டு ஓடிட்டேன். சரியா? ஆனால் ஆண்டவர் கிருபையினால இங்கிலீஷில் கொஞ்சம் நாலேஜ் உண்டு எனக்கு. நான் படிக்கும்போதே இங்கிலீஷில் தான் நல்ல மார்க் எடுப்பேன். அன்பானவர்களே, சரிங்களா? படிக்கும்போதே இங்கிலீஷில் தான் ஹை மார்க் எடுப்பேன். ஆண்டவர் அப்படி ஒரு கிருபை தந்திருந்ததுனால நான் இந்த அளவுக்கு இது பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி எனக்கு ஆங்கிலத்தில் பெரிய டேலண்ட் திறமைலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் தெரிஞ்ச மாதிரி அடித்து ரிப்ளை பண்ணி விட்டேன். ரிப்ளை பண்ணி விட்டுட்டு என்ன செய்யணும் எனக்கு ஒன்றுமே ஓடலை. அப்படியே வீட்டிலேயே ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா நேற்றும் பொங்கலை. அப்படியே அந்த டென்ஷன்லேயே இருந்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஒரு காப்பி மட்டும் போட்டு குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இமெயிலை ஓப்பன் பண்ணேன். ஆண்டவர் கிருபையினால வந்துட்டு எல்லாம். அன்பானவர்களே, சரிங்களா? கர்த்தருடைய பெரிதான கிருபையினால எல்லாம் திரும்ப வந்துட்டு, என்னுடைய இமெயிலில் இருக்கிற மெசேஜ் அனுப்புனது எல்லாமே திரும்ப வந்துட்டு, அதில் கேட்டிருந்த மாதிரி அதெல்லாம் வந்துட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் பார்த்தேன் ஃபுல்லாக வந்துருந்து நிறையா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், கூட இருக்கு அப்படிங்கிறத எனக்கு உறுதிப்படுத்தினார். யார்கிட்டையும் போகாத அப்படின்னாரு. ஏன்னா இது அதனால தான் பிரச்சனை வருது அப்படிங்கிறத இது பண்ணதுனால யார்கிட்டையும் போகாத, நீயே பண்ணு. ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார். அதை திரும்ப ரெக்கவர் பண்ணி தந்தார், எந்த பிரச்சனையும் இல்லாமல். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, சரிங்களா? அது வந்த உடனே அப்புறம் அந்த ஹெல்ப் டெஸ்க்குக்கு என் பையன் அனுப்பி தந்திருந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பினேன். அதை அனுப்பிட்டு பார்த்தேன், சென்ட்டில் போய் பார்த்தேன், அது அங்கே உள்ளே இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் எனக்கு நார்மலுக்கு வர்றதுக்கு அதுக்கு பிறகு ரொம்ப நேரம் ஆச்சு. அன்பானவர்களே, சரிங்களா? நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த கூகுளில் யூடியூப்லலாம் இந்த மாதிரி அடிக்கடி மெசேஜ் வரும், ரிமைண்டர் அப்படின்ற மாதிரி வரும். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அசால்ட்டாக விட்டுறாதங்க. ஏன்னா புதுசாக டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்க ரூல்ஸ்லாம் வேறு மாதிரி கொண்டு வராங்க. அதனால் நம்ம அதுக்கு அக்ரி பண்ணலை அப்படின்னு சொன்னால் எனக்கு ஆன மாதிரி ஆயிடக்கூடாது. அப்படி ஆயிரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லறதுக்கு தான் நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணேன். சரிங்களா? யாராக இருந்தாலும் சரி தான், எல்லாருக்குமே கூகுள் இல்லைன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. அதனால் அதில் வரக்கூடிய அந்த ரிமைண்டர் அப்டேட்ஸ் அதெல்லாம் பார்த்து என்னன்னு பார்த்து படிக்க தெரியாட்டாலும் பரவாயில்ல, அக்ரி கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்தா தான் நம்ம எதையுமே பண்ண முடியும் அதில். இல்லைனா இமெயிலு கூகுளையே அவங்க இது பண்ணிடுவாங்க. அவங்க எனக்கு அப்படி இந்த மெசேஜெலாம் அதில் போடுற பாருங்கள், உங்களுக்கும் எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி வந்துட்டு. ஆகவே நீங்கள் எல்லாருமே அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க. ஆண்டவர் பெரிய கிருபை பாராட்டினார். மறுபடியும் நான் அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஆண்டவருக்கு நான் ரொம்ப இருதயத்தின் ஆழத்திலேருந்து நன்றி சொல்கிறேன். நான் என்னவோ நினச்சிட்டேன், அதுக்குள்ளே இதோட நம்ம சுவாலி முடிஞ்சுது அப்படின்னு தான் நான் நினச்சேன். இல்லை, நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னார் ஆண்டவர். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? எதுவுமே பண்ணாமல் ரொம்ப நேரமாக தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ எனக்கு வயிறு பசிக்கவே இல்லை, அந்த மாதிரி ஆகிட்டு. ஆனாலும் ராத்திரியானால் பசிக்கும், சாயங்காலம் ஆனால் பசிக்கும். சோத்த பொங்கு அப்படின்னு ஆவியானவர் சொன்னார். எனக்கு காசு வேறு கம்மியாக தான் இருக்குது, நான் எதுவும் வாங்கவும் இல்லை. இருக்கிறத வச்சு சோத்த பொங்கு அப்படின்னு ஆவியானவர் சொன்னதுனால இப்போ தான் சோறு அடுப்பில் வச்சுருக்கேன். புளி இருக்குது, நல்ல மிளகு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இருக்குது, பூண்டு இருக்குது. அதனால் அதை வச்சு ரசம் வை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட பேசினதுனால இவங்க அங்கே அடுப்பில் வச்சுருக்கேன். அன்பானவர்களே, சரிங்களா? அதனால் நீங்களும் இந்த மாதிரி வந்ததுன்னா அசால்ட்டாக இருக்காதங்க. என்னன்னு பார்த்து ஒன்றுமே படிக்க தெரியாட்டாலும் அக்ரின்னு கொடுத்துருங்க, ரிப்ளை கொடுத்துருங்க. அப்போ தான் கண்டினியூ ஆகும். இல்லைன்னா நமக்குள்ளே எல்லாமே இதாயிரும். அன்பானவர்களே, சரிங்களா? கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். பிள்ளைகளை பாருங்கள், இப்போ தான் சோத்தை அடுப்பில் வச்சுருக்கேன், கொதித்து வந்துட்டுருக்கு. சரிங்களா?
பசி இல்லை, ரசம் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். மிளகு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் பொடி பண்ணேன். புளி நிறைய போட்டிருக்கேன் அன்பானவர்களே. சரிங்களா? இனிதான் ரசம் வைக்கணும் அன்பானவர்களே. சரிங்களா? அன்பானவர்களே, ரசம் வச்சாச்சு. சரிங்களா? இருக்கிறத வச்சு ரசம் வச்சாச்சு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ரசம் நல்லா மணக்குது. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ கொஞ்ச நாளாக பல்லு வலிக்கு பயங்கரமாக. சரிங்களா? இடையில கொஞ்ச நாள் பல்லு வலி இல்லாமல் இருந்து எதுவும் கடினமான பொருட்கள் தான் சவைச்சி சாப்பிட முடியாது. அப்படி நான் சாப்பிடலை இதுவரை. ஆனால் இப்போ ஒரு வாரமாக பல்லு வலிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போல்லாம் பயங்கரமாக பல்லு வலிச்சிட்டு தான் இருக்குது. பல்லு வலின்னா அப்படி பல்லு வலிக்கும், காது வலிக்கும், தலை வலிக்கும், மண்டை ஃபுல்லாக அப்படி வலிக்கும். பல்லு வலி வந்திருந்தவங்களுக்கு தான் தெரியும். பயங்கரமாக பல்லு வலிச்சிட்டு இருக்கு. அன்பானவர்களே, ஜெபம் பண்ணிக்கோங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்ருக்கேன். ஏன்னா காசும் இல்லை, ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை. ஆண்டவரே, எல்லாம் பல்லு எல்லாம் உண்டாக்குனது நீர், பல்லெல்லாம் உண்டாக்குனது நீங்கள் தான். இந்த பல்லு வலி ஏன் வருதுன்னு உங்களுக்கு தெரியாமலாம் இருக்கும். எனக்கு அதில் இருந்து விடுதலை தாங்க. ஆஸ்பத்திரிக்கெலாம் நான் போய் பல்லு பிடுங்குறதுக்கு எனக்கு இல்லை, அதுக்கெலாம் எனக்கு ஐடியாவே இல்லை. என்ன பண்ணுவீங்களோ, பல்லை பிடுங்குவீங்களோ, உடைப்பீங்களோ, எனக்கு அதிலேருந்து நிரந்தரமாக விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் பயங்கரமாக பல்லு வலிச்சிட்டு தான் இருக்குது அன்பானவர்களே. அப்படியே பயங்கரமாக கூசுது. ஜெபம் பண்ணிக்கோங்க.